Hi dear student, today we are discuss about the Colpit oscillator. இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்லி ஆசிலேட்டர் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லி ஆசிலேட்டரில் இங்கே ரெண்டு இடத்துலையும் இண்டக்டன்ஸ் இருக்கும். ஆனால் கால்பிட் ஆசிலேட்டரில் இங்கே என்னது கெப்பாசிட்டர் இருக்குது. ஹார்ட்லி ஆசிலேட்டரில் இங்கே கெப்பாசிட்டர் இருக்கும், அதுக்கு பதிலாக இங்கே இண்டக்டன்ஸ் இருக்குது. இதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். மற்றபடி ரெண்டு ஆசிலேட்டரும் சேம் ஒர்க்கிங் தான். இப்போ நம்ம கால்பிட் ஆசிலேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் சர்க்கியூட்டு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 கெப்பாசிட்டர் C1 and C2 ஆர் பிளேஸ்டு அக்ராஸ் காமன் inductance L and the center of the 2 capacitor is tapped. அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் சர்க்கியூட்டு. இதில் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு கெப்பாசிட்டரை எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸுக்கு காமனாக இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டரையும் சென்டர் டேப் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இந்த R1 R2 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் டிவைடர்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் டிவைடர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை டிவைட் பண்ணி கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே அக்ராஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் VCCயில் அக்ராஸ் ஆகும். அதே சமயம் இந்த வோல்டேஜ் டிவைடர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், நெசசரி பயாஸ் கண்டிஷனை கொடுக்கும் டிரான்சிஸ்டருக்கு. இந்த R1 R2 என்னது வோல்டேஜ் டிவைடராக இங்கே ஒர்க் ஆகும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டருக்கு தேவையான பயாஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த RE இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டர் ரெசிஸ்டன்ஸு. இந்த C இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் கெப்பாசிட்டர். இந்த பைபாஸ் கெப்பாசிட்டர் ஒர்க்கிங் ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணோம், டெம்பரேச்சர் ஸ்டெபிளைஸ் பண்ணோம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே ஒர்க்கு தான் இங்கேயும் பண்ணும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இந்த C" கெப்பாசிட்டர், இது C". இது என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், டிசியை பிளாக் பண்ணும். அதாவது டைரக்ட் கரண்ட்டை தடுத்து நிறுத்தும். அதே சமயம் என்ன அது ஏசி பாத்தை உருவாக்கும். எதுக்கு ஏசி பாத்து, இந்த கலெக்டர் டிரான்சிஸ்டர் கலெக்டருக்கும் இந்த டேங்க் சர்க்கியூட்டுக்கும் இடையே என்னது ஏசி பாத்தை உருவாக்கும் இந்த கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க பார்த்து முக்கியமாக வந்து RFCனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோக். இது என்ன பண்ணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசி லோடு கொடுக்கும். எதுக்கு டிசி லோடு கொடுக்கும், இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு டிசி லோடு கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட பேஸு, இது வந்து கலெக்டரு, இது வந்து எமிட்டர்ப்பா. இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டருக்கு டிசி லோடை கொடுக்கும் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோக். அதே சமயம் இது என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வோல்டேஜ் இருக்கு இல்லையா VCC, இதிலிருந்து வர ஏசி சிக்னலையும் இந்த RFC தடுத்து நிறுத்தும். இதுதான் இந்த RFCயோட வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த C' இது உங்களுக்கு தெரியும், என்ன பண்ணோம், டிரான்சிஸ்டருக்கு இன்புட் சிக்னலை அனுப்பும். அதுக்கப்புறம் இந்த C" இன்னொரு வேலை பண்ணும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கலெக்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜை ஃபீட்பேக்காக கொடுக்கும் பேஸ் சர்க்கியூட்டுக்கு. சரிங்களா, கலெக்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜை இந்த C" என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்காக எங்கே கொடுக்கும்,
இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சி டபுள் டேஷோட வேலை. இதோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஹார்ட்லி ஆசிலேட்டரோட ஒர்க்கிங் மாதிரி தான் இதுவும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிடுறோம். சுவிட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிறகு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கரண்ட்டு ரைஸ் ஆகும். அதாவது ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது என்னது கலெக்டர் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா C1 C2, இந்த C1 C2 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது VCCயை என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ வந்து சப்ளை வோல்டேஜ் வரும் டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு. இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த டேங்க் சர்க்யூட்டில் இருக்கிற C1 C2 இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டர் 1 கெப்பாசிட்டர் 2, இது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சார்ஜ் ஆகிடும். அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிற சார்ஜு டிஸ்சார்ஜ் ஆகும். எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லில், எங்கே இந்த கெப்பாசிட்டரில் உருவாகிற சார்ஜு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும் த்ரூ டு எல் வழியாக என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த இண்டக்டர் வழியாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போது இதனால் என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்டேம்ப்டு ஆசிலேஷன் இந்த டேங்க் சர்க்யூட்டில் செட் ஆகும்ப்பா. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அன்டேம்ப்டு ஆசிலேஷன் இந்த டேங்க் சர்க்யூட்டில் செட் ஆகிடும். நல்லா பாருங்கள். என்ன பண்ணுறோம், கீயை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதனால் என்ன ஆகுது, கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கெப்பாசிட்டரு சார்ஜ் ஆகுது. இந்த சார்ஜ் வந்து எங்கே டிஸ்சார்ஜ் ஆகுது, த்ரூ டு எல். சரிங்களா, எல் வழியாக என்ன அது டிஸ்சார்ஜ் ஆகுது. இதனால் டேங்க் சர்க்யூட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேஷனுக்கு செட் ஆகிடும். இப்போ இந்த டேங்க் சர்க்யூட்டில் இருக்கிற ஆசிலேட்டர் கரண்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த வோல்டேஜ் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா C1க்கு. சரிங்களா, அதாவது the oscillatory current in the tank circuit produce an AC voltage across C1. டேங்க் சர்க்யூட்டில் ஆசிலேட்டரி கரண்ட்டு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்கே அக்ராஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா C1ல் அக்ராஸ் ஆகும். அப்புறம் இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த C1ல் அக்ராஸ் ஆகிற வோல்டேஜை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிரான்சிஸ்டரோட பேஸு எமிட்டர் ஜங்ஷனுக்கு இன்புட்டாக நாம் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரில் ஆம்ப்ளிஃபிகேஷன் நடக்கும். அப்படி ஆம்ப்ளிஃபிகேஷன் நடக்கும்போது எங்கே நமக்கு அவுட்புட்டு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர் டெர்மினலில் அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். எங்கே கிடைக்கும், இந்த கலெக்டர் டெர்மினலில் அவுட்புட்டு கிடைக்கும். அதாவது ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி வெளில வந்த அவுட்புட்டு இந்த கலெக்டர் டெர்மினலில் கிடைக்கும். அப்போது நமக்கு என்ன ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் சர்க்யூட்டில் உருவாகிற லாஸஸை ஓவர் கம் ஆகும். வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிடைச்ச எனர்ஜியை டேங்க் சர்க்யூட்டுக்கு அனுப்புகிறோம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஜென்ரேட் ஆகும். சரியா, ஆசிலேஷனை ஜென்ரேட் ஆகும். இப்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச இந்த அவுட்புட் வோல்டேஜை எடுத்து ஃபீட்பேக்காக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது வெளில வர அவுட்புட் வோல்டேஜோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். வெளில வர அவுட்புட் வோல்டேஜோட பேஸ் இங்கே ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி வெளில கிடைக்கும். அதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குது, 180 டிகிரியாக கிடைக்கும்பா, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி வெளில வர அவுட்புட் வோல்டேஜை நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்காக எடுத்து என்ன பண்ணுறோம்,
இன்புட்டாக நாம் இங்கே கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணால் திரும்ப ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி வெளில அவுட்புட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் வந்து 0வாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். எதை பொறுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜியை பொறுத்து. ஜியை பொறுத்து என்ன பண்ணுறோம், பிக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். அதே போல் ஜியை பொறுத்து கியூக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுக்குறோம். ஜியை பொறுத்து கியூக்கு என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் பொட்டன்ஷியலை நாம் இங்கே என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா, பி அண்டு கியூவில் கிடைக்கிற அவுட் ஆஃப் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். பி அண்டு கியூவில் கிடைக்கக்கூடிய சிக்னலோட அவுட் ஆஃப் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக நமக்கு இருக்கும். இப்போ இது ஒரு 180 டிகிரி இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கிடைச்ச அவுட்புட்டை என்ன பண்ணுறோம், எடுத்து இன்புட்டாக கொடுத்தோம் இல்லையா. அப்போ அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இடையேயான ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 180 டிகிரியாக இருக்கும். சரிங்களா. அதாவது வெளியே கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கும் இடையேயான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரியாக இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியாக இருக்கும்ப்பா. நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃபேஸு 360 டிகிரியாக நமக்கு இருக்கும். இப்போது இதனால் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பேஸ் ஷிஃப்ட்னால இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் சர்க்யூட்டில் சஸ்டைன்டு ஆசிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது கண்டிஷன் ஃபார் சஸ்டைன்டு ஆசிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே சமயம் கண்டினியூஸாக அன்டேம்ப்டு ஆசிலேஷனை இது கொடுக்கும். இதோட ஒர்க்கிங் முடிஞ்சு போகுது. அடுத்து நாம் டெரிவேஷன் பார்ட் பார்க்கலாம்.